மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஷபம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம், மூணாவது மகரம். தசை ரொம்ப நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா 80% மகரம் சனியினால் வறுத்தெடுக்கப்பட்டவங்க, 20% தசநாதன் வலுத்து இருந்தவங்க, நல்ல தசை நடந்தவங்க, புத்தியும் நல்லா நடந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல புத்தி வந்தது. அது இல்லைனாலும் தசநாதன் வலுத்து இருந்தவங்க வசதி நல்ல வந்து பார்த்திங்கன்னா தனப்பிராப்தி பெருசாக வந்து எங்களுக்கு காசுக்கு வந்து பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ராகு கேது பயிற்சியானதுலேருந்தே இது 12ஆம் மாதம் வரைக்கும் அப்படி தான் தொடரும். அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 1/6க்கு அப்புறம் குருவோட பார்வை ராகு மேலே இல்லைம்மா. ஆக குடும்பத்தில் வந்து பாருங்கள் காசு பணம் இருக்கும், ஆனால் குடும்பத்து உறுப்பினர்களோட குணாதிசயங்களில் மாற்றம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எல்லாமே ஒரே மர்மமாக இருக்கேப்பா. பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியலையேப்பா. நம்ம மனைவி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே. நம்ம முன்னாடி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் அந்த நல்லா இருக்க மாதிரி இருக்கிறதுலையும் ஏதோ நடிப்பு இருக்க மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் உங்களோட கவனம் அப்படின்றது தேவைங்க. புரியுதுங்களா? அதில் உங்களோட கவனம் வேணும். இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போயிடும். யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இப்போல்லாம் தான் வந்து பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ சம்பாதிக்கிறாங்க. ஆக்கிரமிப்புக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டமே இருக்குது. அதுக்கு வந்து பாருங்கள் பெரிய லெவலில் அரசியல் செல்வாக்கு, படைபலம், பணபலம் அதெல்லாம் இருக்க கூட்டம். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும். அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டம்னோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும், குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக சேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம்.
மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிஷபம், 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம், 3வது மகரம் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சனி பகவான் வந்து பாருங்கள், உங்கள் ராசி அதிபன் சகாய சரியாக வந்துட்டார். உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறார். இப்படி சுய ஜாதகம் பார்க்க வரவங்க கிட்ட நாங்கள் சொல்லும்போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் ராசியாதிபன் அம்மா 7.5 வருஷம் எங்களை வச்சு செஞ்சான். 7 வருஷம்னு இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 8-9 வருஷமாகவே நாங்கள் பெருசாக நல்லா இல்லைம்மா, வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தோம், வெறும் துயரங்களை மட்டுமே அனுபவித்தோம், எந்த விதத்துலையும் உதவ போனால் கூட உபத்திரமாக முடிஞ்சிருச்சு, வீட்டை இழந்தோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் மதிப்பை இழந்தோம், ஆரோக்கியத்தை இழந்தோம், குழந்தைங்க மேலே இருந்த அன்பை இழந்தோம். அதுக்கு குழந்தைங்களே எங்களுக்கு பெருசாக வந்து பாருங்கன்னா பாடம் புகுத்திட்டாங்க. அதுக்கும் மேலே சமுதாயத்தில் அசிங்கப்பட்டோம். தேரில் இருந்தவங்கள தெருவில் கொண்டாந்து நடு ரோட்டில் கொண்டாந்து சனி பகவான் விட்டுட்டாமா அப்படின்னு நிறைய மகர ராசி அன்பர்கள் சொல்கிறது உண்டு. அது உண்மைதான், மாற்றுக்கருத்து கிடையாது. தசை ரொம்ப நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா. 80% மகரம் சனியினால் வறுத்தெடுக்கப்பட்டவங்க, 20% தசநாதன் வலுத்து இருந்தவங்க, நல்ல தசை நடந்தவங்க, புத்தியும் நல்லா நடந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல புத்தி வந்தது. அது இல்லைனாலும் தசநாதன் வலுத்து இருந்தவங்க சூப்பராக செட்டில் ஆகிட்டாங்க, சூப்பராக எந்த விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்காமல் அப்படியே ஓட்டிட்டாங்கலாம். சரி, அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள், இப்போ சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு சகாய சனியாக இருக்கார். சகாய சனி 3ஆம் பாவத்தில் சனி பகவான். சனி சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் சகாயங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க போகிறார். எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் அப்படின்றத அவர் பண்ண போகிறார். சனியே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு அப்படின் போது மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைம்மா. அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலம்மா 1/6/2026 குரு பகவான் வந்து பாருங்கள் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாக்கி உச்சம் பெற்று அமர்றாருமா. ஆக உச்சம் பெற்ற குரு பகவானுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே படியுது. சனி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்தாலும் மெதுவாக தான் நல்லது செய்வார். ஆனால் குருனோட ஒரு பார்வை பதியறதுனால என்ன பண்ணுவார், சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு கடகடகடன்னு நிறைய நல்லது செஞ்சு கொடுத்துட்டு போயிடணுயா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சனிக்கு வந்துருச்சு. சாலிடாக நிறைய நல்லது செய்ய போகிறோம், கவலைப்படாதீங்க, கொஞ்சம் காத்துட்ருங்க, நல்லது நடக்கும். அதே மாதிரி பாருங்கள் ராகு பகவான் 2ஆம் பாவம், குடும்பத்தில் காசு வசதி நல்ல வந்து பார்த்திங்கன்னா தனப்பிராப்தி, பெருசாக வந்து எங்களுக்கு காசுக்கு வந்து பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ராகு கேது பயிற்சியானதுலேருந்தே இது 12ஆம் மாதம் வரைக்கும் அப்படி தான் தொடரும், அதில் எந்தவித டவுட்டும் கிடையாது. ஆனால் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 1/6க்கு அப்புறம் குருவோட பார்வை ராகு மேலே இல்லைம்மா. ஆக குடும்பத்தில் வந்து பாருங்கள் காசு பணம் இருக்கும், ஆனால் குடும்பத்து உறுப்பினர்களோட குணாதிசயங்களில் மாற்றம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, எல்லாமே ஒரே மர்மமாக இருக்கேப்பா, பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியலையேப்பா, நம்ம மனைவி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே, நம்ம முன்னாடி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் அந்த நல்லா இருக்க மாதிரி இருக்கிறதுலையும் ஏதோ நடிப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என் கணவர் என் கூட ரொம்ப நல்ல பாசமாக என்னம்மா அப்படிம்மா எப்படிம்மா தான் என் தங்கம் என் புஜ்ஜி குட்டி அப்படின்னு தான் பேசுகிறாரு, ஆனால் என்னமோ என் ஆழ் மனசு சொல்லுது தப்பா அப்படின்ற எண்ணம் வரும். அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சும்மாவே சந்தேகப்பட்டுறக்கூடாது, ஓகேங்களா? அனலைஸ் பண்ணிக்கணும், உண்மையாகவே அப்படி ஏதாவது இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு அப்படின்றது மேலோங்காது, அந்யோன்யம் அப்படின்றது மேலோங்காது, ஆதாயம் கருதி தான் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட பழகிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டம் அப்படி தான் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ இதில் கவனம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்து உறுப்பினர் யாராவது வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. அதே மாதிரி இங்கேருந்து டூருக்காவது அட்லீஸ்ட் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பாருங்கள் 8ல் கேது, அஷ்டமஸ்தானத்தில் கேது. உங்களுக்கு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம், அதை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். மறைமுக உறவுகள் இருக்குது அப்படின்னா அந்த மறைமுக உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். இது நல்லதா? ரொம்ப நல்லது. என்னைக்காக இருந்தாலும் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரச்சனை தான் நம்மளுக்கு, இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப் ஆகிருக்கீங்க, அவங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, கல்யாணம் ஆன பின்னாடி அவங்கக்கிட்ட நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம், அம்மா எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, எனக்குன்னு ஒரு கணவர் வந்துட்டார், என் கணவர் ரொம்ப நல்லவர், அதனால நான் அவங்க கூட நல்ல சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமையும் உங்க கூட பழகிட்டேன், நீ நல்லா இரு, எங்கேயோ போய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டு அந்த பிள்ளை கேட்கல, அந்த பர்சன் கேட்கல. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எப்போ நானும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப்னு வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இந்த காலகட்டம் அவங்களே உங்களை விட்டு பிரித்து போயிடுவாங்க, கவலைப்பட வேண்டாம், புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்லாம். அதே மாதிரி பாருங்கள், மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் உங்களோட கவனம் அப்படின்றது தேவைங்க, புரியுதுங்களா? அதில் உங்களோட கவனம் வேணும். இல்லைனா அது கோர்ட்டு கேஸு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு போயிடும். யாரோ ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இப்போல்லாம் தான் வந்து பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ சம்பாதிக்கிறாங்க. ஆக்கிரமிப்புக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டமே இருக்குது. அதுக்கு வந்து பாருங்கள் பெரிய லெவலில் அரசியல் செல்வாக்கு, படைபலம், பணபலம் அதெல்லாம் இருக்க கூட்டம்.
அந்த மாதிரி படபலம் பணபலம் இருக்க கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் ட்ராப் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரவங்களே இப்படி பிடிச்சிட்டாங்கம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் நம்ம பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படின்னா கூட அடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரோக குருவே ஏற்படுத்தி கொடுத்தார். 6ஆம் மாதம் வரைக்கும் அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன்லேருந்து ஒரு விமோச்சனம், நோயிலேருந்து ஒரு விடுதலை, இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா? அப்போ களத்திர ஸ்தானத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று அமர்றார். அப்போ மகர ராசி அன்பர்கள் இளம் வயசு இது வரைக்கும் திருமணம் ஆகலைங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், நல்ல குணங்களோடு கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் நாங்கள் வந்து வச்சு நடத்த ஆரம்பிச்சுட்ருக்கோமா, எங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல பார்ட்னர் கண்டிப்பாக வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அப்படின்றது மேலோங்கும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுங்க. சரிங்களா? அதே மாதிரி லவ் வரலாம், ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பாரு, அம்மா பெருசாக கெடுக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அவங்கவுங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்ட்னர், ஒரு கண்ணியமான பார்ட்னர் லைஃப்பில் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. சரிம்மா, அப்போ மகரம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உண்மைதான், சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. வழிபாடு அப்படின்னு ஒன்று சொல்வீங்களேம்மா, அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மகரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ராசி அதிபன் சனி பகவான். சனிக்கு யார் கடவுள் அப்படின்னா ஈசன் தான் கடவுள். பிரதோஷ கால வழிபாடு மேன்மை கொடுக்கும். பிரதோஷ காலத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு கட்டு அருகம்பல் கொடுங்க, இவ்வளோ வில்வம் கொடுங்க, ஒரு 1/2 லிட்டர் பால் கொடுங்க, 1/2 லிட்டர் தயிர் கொடுங்க, ஒரு 100 ml தேன் கொடுங்க, 100 ml நெய் கொடுங்க. நிறைய நல்லது நடக்குமா, எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கு. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கு, எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்ககிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.